இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம எல்லாருமே இங்க இருந்து போயிடுவோம். பேசுறதுக்கு நம்மளுக்கு நிறைய நேரம் இருக்கு, நிறைய விஷயம் இருக்குது. ஆனா இப்ப சொல்லப்படுகிறதான காரியத்தை திரும்பி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லாம போயிடும். ஏற்கனவே நான் சொன்னதுபடி எப்படி இந்த அந்த ப்ரிப்பரேட்டரி டாக்ல நம்ம சக்கரவர்த்தி அண்ணன் ஆரம்பிச்சாங்களோ, சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ஒருவேளை இந்த மீட்டிங்ல இதுவரைக்கும் ஒழுங்கா கேட்காம நீங்க இருந்திருந்தீங்கன்னா கூட, இந்த மெசேஜ்ல நீங்க ஒழுங்கா கேட்டீங்கன்னா ஆண்டவர் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தோடு உங்க இந்த இடத்துல இருந்து அனுப்புவார். அங்கங்க பார்க்காதீங்க, அங்கங்க பேசாதீங்க. நீங்க எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டா பிஹேவ் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கடைசி ஒரு ஆசீர்வாதம் என்னைக்குமே ஒரு மேலான ஒரு ஆசீர்வாதம். ஆலயத்தின் முந்தின மகிமை பார்க்கிலும் பிந்தின மகிமை இன்னும் பெரிதா இருந்ததுன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. யோபினுடைய பிந்தின வாழ்க்கை அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதனால கடைசி நேரத்தில் கொஞ்ச நேரம் தான் நான் பேசுவேன், ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க கவனிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, ஃபைட் a good fight. நல்ல ஒரு போராட்டம் நீ போராடு, நல்ல ஒரு போராட்டம் போராடு. வயது சென்ற பவுல் தீமோத்தேயுக்கு, இளமையான இளம் வாலிபனான ஊழியனான தீமோத்தேயுக்கு இவ்வண்ணமா எழுதுகிறார். 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே, குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன்னை குறித்து முன் உண்டான தீர்க்க தரிசனங்களின்படியே நீ அவைகளை முன்னிட்டு நல்ல போராட்டம் பண்ணும்படி, நல்ல போராட்டம் பண்ணும்படி என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Not a fight, but a good fight. ஏதோ ஒரு போராட்டம் இல்ல, நல்ல போராட்டம். மீட்டிங் வந்தீங்க, நல்ல தீர்மானங்கள் எடுத்தீங்க, நிறைய பேர் அபிஷேகம் பெற்றிருக்கிறீங்க, நிறைய பேர் ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்க, நிறைய பேர் ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க, இன்னும் நிறைய பேர் நல்ல நல்ல தீர்மானங்களோடு கூட நீங்க இங்க இருந்து போகிறதுக்கு ரெடியா இருக்கிறீங்க. ஆனா நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? ஃபைட் a good fight. சாதாரண யுத்தம்லாம் கிடையாதுங்க. ஏதோ இந்த கேம்புக்கு உங்களுடைய எதிரி உங்களை தப்பி தவறி விட்டுட்டான், தப்பி தவறி வந்துட்டீங்க, நீங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிருக்க வேண்டியது. நல்லா கவனிங்க. எதிரியாக பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று சொல்லி கர்ச்சித்து அப்படியே அலைந்து கொண்டே இருக்கிறான். நீங்க ஆண்டவருடைய வசனத்திலையும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைந்து நீங்க ஒருவேளை காணப்படாவிட்டால் ஒருவேளை நம்ம சோர்ந்து போயிடுவோம். நண்பா நல்லா கவனி. ஃபைட் a good fight. ஒரு 4 காரியத்தை வேகமா நான் சொல்லி நான் கடந்து சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எதற்கு விரோதமா நான் போராடணும், எதற்கு விரோதமா நல்ல போராட்டம் போராடணும். முதலாவது ஸ்லைடு. ஃபைட் ஃபெயிலியர்ஸ். ஃபைட் ஃபெயிலியர்ஸ். தோல்விக்கு எதிராக நீ போராடு. முதலாவது என்ன தெரியுமா? இங்க இருந்து போன உடனே எல்லாம் நடந்துருமா? இல்ல. இப்பவே உங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, நேத்து நைட்ல இருந்தே சந்தேகம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் திருப்பி அதே மாதிரி தான் இருக்க போறேன், திருப்பி அதே மாதிரி பாவத்துக்கு நான் போயிருவேன், நான் அப்படியே தான் இருப்பேன், என்னை மாத்த முடியாது, எவ்வளவு தீர்மானம் எடுத்தாலும் இப்படிதான் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ளே ஒரு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கவனிங்க. பிசாசுக்கு விரோதமான நம்மளுக்கு ஒரு யுத்தம் உண்டு, ஆவிக்குரிய யுத்தம் உண்டு. முதலாவது பிசாசு நம்மளுக்கு விரோதமாய் பயன்படுத்துகிற ஆயுதம் என்ன தெரியுமா? நம்மளுடைய தோல்விகள். ஆவிக்குரிய தோல்விகளா இருக்கலாம், இல்லாட்டி உன்னுடைய படிப்பை சம்பந்தப்பட்ட ஒரு தோல்விகளா இருக்கலாம். ஒருவேளை தோற்று போகும் பொழுது எதிரியானவன் வந்து இவனமாய் குற்றப்படுத்துவான், நீ ஒண்ணுக்கும் உதவாதப்பா, வேஸ்ட், உன் லைஃப் வேஸ்ட், நீ எத்தனை மீட்டிங் போனா என்ன, எத்தனை ஹேலோ போனா என்ன, ஒன்னால பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் உங்களை ஒருவேளை குற்றப்படுத்துவான். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? மீகா 7:8 நான் வாசிக்கிறேன். எல்லாரும் சேர்ந்து இதை வாசிக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்படுகிறேன். எல்லாரும் இருக்கீங்களா? இங்க எல்லாரும் கவனிங்க. ஸ்கிரீனை பாக்குறீங்களா? இங்கிலீஷ்ல இருக்கும், தமிழ்ல இருக்குல்ல? சரி. என் சத்துருவே இருக்குதா? 1 2 3. என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன், நான் இருளிலே உட்கார்ந்திருந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். விழுந்தாலும் எழுந்திருப்பேன். ஒருவேளை நீங்க விழுந்து போகலாம், ஒருவேளை உங்க ஒரு தோல்வி நீங்க அடைஞ்சிடலாம், ஒரு டெம்பரரி ஃபெயிலியர், தற்காலிக தோல்வி உங்க வாழ்க்கையில வந்துடலாம்.
வந்தவுடன் நீங்க சொல்ல வேண்டிய முதலாவது விசுவாச அறிக்கை என்ன தெரியுமா? இதுதான், என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் நீ சந்தோஷப்படாத. நான் இன்னைக்கு விழுந்துட்டேன், நான் அப்படியே விழுந்து போக மாட்டேன், அப்படியே வீழ்ந்து போக மாட்டேன். நான் விழுந்துட்டேன், ஆனா நான் வீழ்ந்து போவதில்லை. நான் மறுபடியும் எழுந்திருப்பேன். விழுந்தாலும் சொல்லுங்க பார்க்கலாம், விழுந்தாலும் விழுந்தாலும். ஒரு ஒரு மாணவ நிறுவனமாய் சொன்ன, அண்ணே எத்தனை தடவை இப்படி விழுந்து விழுந்து வெறுத்து போகுது, பேசாம பிரேயரை விட்டுலான்னு தோணுது. அந்த பைபிள் ஸ்டடிக்கு எனக்கு வர இஷ்டமே இல்லை, அந்த பிரேயருக்கே வர இஷ்டம் இல்லைண்ணே, என்னை மாத்த முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி நீ சோர்ந்து போகாத. நீ மறுபடியும் எந்திரிக்கணும். நீ ஆள பிறந்தவன். அன்னைக்கு நான் சொன்னேன், எல்லாரும் இங்கதான் கவனிக்கணும். நீ ஆள பிறந்தவன். ஆண்டவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய நோக்கத்தை வைத்திருக்கிறார், பெரிய ஒரு திட்டம் உனக்கு உண்டு. நீ தைரியமாய் வாழ்க்கை நீ எதிர்கொள். ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி சோர்ந்து போகாத, 10th ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி சோர்ந்து போகாத, 12th ஃபெயில் ஆயிட்டேன்னு சொல்லி சோர்ந்து போகாத, என்ன எல்லாரும் ஹோப்லெஸ் சொல்றாங்கன்னு சொல்லி சோர்ந்து போகாத. ஒரு ஜீவனுள்ள சாட்சியை நேத்து நம்ம கேட்டோம். 33 அரியர், 40 அரியர் இருந்தார். என்ன, நீதான் ஆண்டவருக்கு வேணும். ஹalleluya. உன் வாழ்க்கை எவ்வளவு தோல்வியா இருக்கிறதோ அவ்வளவு மகிமை ஆண்டவருக்கு. ஒருவேளை எல்லாமே தோல்வியா இருக்குனே, என்னால வாழ முடியுமான்னு தெரியல, சந்தேகமா இருக்குன்னு சொல்றியா, நீதான் ஆண்டவருக்கு தேவை. உன் தோல்விகள் தான் ஆண்டவருக்கு தேவை. அதை ஒப்புக்கொடு. ஆண்டவர் உன்னை ஜெயமாய் நடத்துவார். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருவார். அர்த்தம் என்ன? 7 தரம் மாத்திரமா? இல்ல, முற்றிலுமாய் ஒண்ணுமே இல்ல, இனிமே வாய்ப்பே இல்லைன்னா கூட நீ ஆண்டவரிடம் வரும் பொழுது, சிம்சோனை போல நீ ஆண்டவரிடம் நீ வா. கடைசியா ஒரு வேளை வந்தான், நீ வந்து கொண்டே இரு, போராடு. ஃபைட்னா என்னங்க? யுத்தம். யுத்தத்துல என்ன, எதிரி நம்மளுக்கு போராடுறான், நானும் போராடுறேன், என்னை அடிச்சுட்டான், உடனே என்ன செஞ்சிடறேன்? ஓடிடுறானா? போர்ச்சேவகன், நல்ல போர்ச்சேவன் என்ன பண்ணுவான்? கீழே விழுந்தாலும் சரிதான், சரண்டர் ஆக மாட்டான். கீழே விழுந்தாலும் என்ன செய்ய மாட்டான்? சரண்டர் மாட்டான். நெவர் சரண்டர். வார்த்தை வாழ்க்கை வரக்கூடாது. என்னால முடியாதுன்னு, என்னால பண்ண முடியாது. உண்மைதான், உன்னோட பலனால ஒண்ண முடியாது. இன்னைக்கு தம்பி சாட்சி சொன்னார், you be a zero so that you can be a hero for a hero. ஜீரோனால தப்பே இல்லப்பா, தப்பே இல்ல. நீ போராடணும். don't give up, never ever give up. எப்படிப்பட்ட தோல்வியா இருந்தாலும் சரிதான், நீ ஆண்டவரிடத்தில் வரும் பொழுது அந்த தோல்வியவே அவர் தலைகீழாய் மாற்றி ஒரு பெரிய ஜெயத்தை உனக்கு தருவார். ஹalleluya, ஹalleluya. அண்ணே, என் சிச்சுவேஷன் உங்களுக்கு தெரியாது. நான் உங்கள்ட்ட தனியா பேசணும்னு நினைச்சேன், ஆனா பேச முடியல. அப்படின்னா இப்படிலாம் பேச மாட்டீங்க நீ ஒருவேளை சொல்லலாம். உன்னுடைய சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், நான் உன்னை இன்னைக்கு சேலஞ்ச் பண்றேன். நீ அடுத்த ஹேலோக்கு வந்து நீ சாட்சி சொல்லுவ. ஹalleluya. தைரியமா நீ போ, போராடுகிற ஒரு ஸ்பிரிட்டோட நீ போ. விழுந்தாலும் பரவாயில்ல, திருப்பி எந்திரி, திருப்பி எந்திரி, சோர்ந்து போகாத. ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். ஆண்டவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார். அவர் ஏற்கனவே தோல்விகள் எல்லாத்தையும் சிலுவையில் ஆணி அடிச்சிட்டார். நீ அவருடைய பிள்ளை, அவருடைய பிள்ளை. உனக்கு யாரும் குற்றப்படுத்த முடியாது. உன்னை யாரும் வந்து நீ பாவின்னு சொல்லி இனிமே யாரும் சொல்ல முடியாது. ஆனா எனக்கு அந்த பழைய பாவம்லாம் ஞாபகம் வந்துகிட்டே இருக்குனே, திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துகிட்டே இருக்கேன். சரியா தூங்க முடியல. ஆண்டவன் பாவரை மன்னிச்சிட்டாரானே தெரியல, திருப்பி திருப்பி ஞாபகம் வந்துட்டே இருக்குன்னு சொல்றியா? வசனத்தை நீ சொல்ல. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ரோமர் 8:33 எல்லாரும் சேர்ந்து சொல்லலாமா? ரோமர் 8:33. 1 2 3. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? போதும். தேவன் தெரிந்து கொண்டவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? யாருக்கு தைரியம் இருக்கு? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபருக்கு விரோதமா பேசுறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குது? நீ எல்லாரும் இங்க வந்திருக்கிற இந்த கேம்பஸ்க்குள்ள ஒருவேளை இன்னைக்கு நீ சரியா ரட்சிக்கப்படாம கூட நீ போகலாம். நான் உனக்கு நீங்க லாஸ்டா நான் சொல்றேன், நீ தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர். ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்தலோடு கூட இந்த இடத்துக்கு வைத்திருக்கிறார். உன்னை யாரும் குற்றம் சொல்ல முடியாது. விசேஷமாக பிசாசு குற்றம் சொல்ல முடியாது.
அவன் வந்து உன்னை குற்றப்படுத்தவே முடியாது. நீ உனக்கு உதவாதன்னு சொல்ல முடியாது. நீ பிரேயர் பண்ணாத, நீ பிரேயர் பண்றதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல முடியாது. உன் பாவம் மன்னிக்கப்படலன்னு சொல்ல முடியாது. உன் பாவம் மன்னிக்கப்படல, நீ இப்படியே தான் இருப்பேன்னு சொல்றது பிசாசோட பொய். நீ ஆண்டவருடைய பிள்ளை என்பதை மறந்து போகாதே. நீ யார் என்பதை மறந்து போகாதே. என்ன சொன்னாங்க காட்வனே? யோவான் 1:12. நம்மள யாரா? நம்மள யாரும் தெரியுமா? தேவனுடைய பிள்ளைகள். நீ தேவனுடைய பிள்ளை அப்படின்னா என்ன இருக்கு? உனக்கு ஒரு பெரிய அதிகாரம் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு, அத்தாரிட்டி இருக்கு. யாரும் உன்னை குற்றப்படுத்த முடியாது. எனக்கு 7 வயசு ஒரு பையன் இருக்கிறான். ஒரு சின்ன உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒருவேளை அவன் என்னை ஒரு நாள் அடிச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்க. ஒரு கம்பு எடுத்துட்டு என்னை அடிச்சுட்டான், எனக்கு ரொம்ப வலிக்குது. ரோட்ல போற ஒரு பைத்தியக்காரன் அதை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் என்ன பார்க்கறான்? என்னடா உங்க அப்பாவை இப்படியாடா அடிக்கிறது, சரியான ஒரு முட்டாளா இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு அதே கம்ப வாங்கி என் பையனை பிடிச்சு சராமரியா அடிக்கிறான். சராமரியா அடிக்கிறான், அவனை குற்றப்படுத்துறான். நீலாம் ஒரு பையனா அப்படின்னு சொல்லி கேவலமா திட்டுறான். நல்லா கவனிங்க, நான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன். என் பையன் என்னை அடிச்சதை விட அந்த 3வது நபர் ஒரு பைத்தியக்காரன் வந்து என் பையனை அடிக்கிறானே, அதுதான் எனக்கு வலிக்கும். அதுதான் எனக்கு வலிக்கும். என் பையன் என்னை அடிக்கிறதை விட 3வது எதிரின்னு வச்சுக்கிடுங்களேன், என்னோட எதிரின்னு வச்சுக்கிடுங்களேன், அவன் என்னோட எதிரி வந்து என் பையனை திட்டினா கூட எனக்கு அதுதான் வலிக்கும். Never ever allow Satan to accuse you. பிசாசு உன்னை குற்றப்படுத்த இன்றிலிருந்து நீ மறிக்கும் முறை இடம் கொடுக்காதே. ஹalleluya, ஹalleluya. மறிக்கும் முறை இடம் கொடுக்காதே. நீ தேவனுடைய பிள்ளை என்பதை ஒரு நாளும் ஒரு காலமும் நீ மறந்து போகாத. எல்லாரும் சொல்லுங்க, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய பிள்ளை. யாரும் குற்றப்படுத்த முடியாது. யாருக்கே தைரியம் உண்டு? ஆண்டவருடைய வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. யார் யார் தேவனை குற்றப்படுத்துகிற அந்த நபர் யார்? யாராலையும் முடியாது, விசேஷமாக சத்ருவால் முடியாது. ஃபைட் ஃபெயிலியர். உன் வாழ்க்கையில ஒருவேளை நீ இதுவரைக்கும் சோர்ந்து போயிருப்பேன், இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்றேன். உன் ஃபெயிலியர்ஸ் தான் வாழ்க்கையில் இனிமே சக்சஸ். உன் ஃபெயிலியர்ஸ் தான் இனிமே சக்சஸ். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஃபைட் ஃபியர். ஃபைட் ஃபியர். நிறைய பேருக்கு இன்னைக்கு பயம். ஐயோ, நான் பாவத்தில் விழுந்துருவனோ, அப்படி ஆயிருவனோ, இதாயிருவனோ, இப்படி போயிருவனோ. எதுக்கு பயம்? எதிர்காலத்து குறித்து பயம் நிறைய பேருக்கு. என்ன பண்ண தெரியல. நிறைய பேர் மேரேஜ் நினைச்சா பயம். ஏகப்பட்ட பயங்கள் இன்னைக்கு. ஒருவேளை வெளியே நம்ம ஜாலியா சிரிக்கிறோம், கை தட்டுறோம், எல்லாம் பண்றோம். ஆனா நிறைய பேர் பயத்தோடு இன்னைக்கு இருக்கிறீங்க. ஆண்டவரை விட்டு நீ விலகாம இருக்கணும். ஆண்டவருக்கு பயப்படுற ஒரு பயம் வாழ்க்கையில இருந்தா போதும். பிசாசு தான் உன்னை கண்டு பயப்படணும். நீ பிசாசு கண்டு என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஒருத்தன் எப்படி ஜோம் பண்ணானா பிசாசுட்ட போய், டே இன்னைக்கு ஒரு நாளாச்சு நீ விடுறா, இன்னைக்கு ஒரு நாளாச்சு நான் நல்லா இருக்கேன், அவன்கிட்ட போய் ஜோம் பண்ணிட்டு இருந்தான். அதிகாரத்தை ஒருவேளை நம்ம இழக்க கூடும். புரியாம, அதிகாரத்தை புரியாமல் அப்படி ஜெபிக்க கூடும். தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இன்னும் ஒரே ஒரு வசனம் நம்முடைய விசுவாசத்திற்காக, லூக்கா 10:19. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும். அங்கேதான் எப்படிப்பட்ட அதிகாரம்? மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் உனக்கு கொடுத்திருக்கிறார். மிதிக்கிறதுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். பிசாசு உன்னை கண்டு பயப்படணும். பிசாசு உன்னை கண்டு பயப்படணும். இன்னையிலிருந்து பிசாசு உன்னை கண்டு பயப்படுவான். நீ தைரியமா நீ போ. ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பதால் நீதான் மெஜாரிட்டி. ஒருவேளை உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கலாம், உங்க வீட்டுல எதிர்ப்பு இருக்கலாம், நான் எப்படி ஃபேஸ் பண்ணுவேனே தெரியலன்னு சொல்லி நீ இருக்கலாம். கலங்காத, ஆண்டவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார். நீ ஆண்டவரும் கூட இருந்தா அது போதும். நீதான் மெஜாரிட்டி, நீதான் மெஜாரிட்டி. உனக்கு விரோதமா 1000 பேர் படையெடுத்து வந்தாலும் அவங்க எல்லாம் மைனாரிட்டி தான். நீ ஒரு ஆளா தனித்து நின்றா கூட ஆண்டவரனோடு கூட இருக்கும் வரைக்கும் நீதான் மெஜாரிட்டி. ஆண்டவர் நம் வாழ்க்கையில போதும். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் நம் கையை பிடித்திருக்கிறார். கை விடவே மாட்டார், கை விடவே மாட்டார். கடைசி மட்டும் அவர் நம்மளை வழிநடத்துகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எதற்கு விரோதமாக நாம் போராட வேண்டும் தெரியுமா? ஃபைட் ஃபார்னிகேஷன்.
இச்சைக்கு நாம் விலகி ஓட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எப்படி நாம் போராட வேண்டும்? இச்சைக்கு விட்டு விலகி ஓட நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். விலகி ஓடு, அதாவது இச்சையோடு போராட்டம் இருக்குது அப்படின்னா நீ இச்சையை விட்டு ஓடுறதுக்கு நீ கத்துக்கொள்ளணும். 2 தீமோத்தி 2:22 அன்றியும் பாளையத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடு, விலகி ஓடு, விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே, கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவுடனே அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ பாளையத்தில் இச்சை நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா நீ தனித்து நின்று ஜெயிக்க முடியாது. அண்ணே பிரேசல குறித்து சொன்னாங்க, உனக்கு ஒரு சப்போர்ட் குரூப் தேவை. உனக்காக 2 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறதுக்கு ஒரு சின்ன குழு 2 பேர் போதும். அது கண்டிப்பா உனக்கு தேவை. அந்த ஜெப குழு உனக்கு தேவை. தனித்து நின்று நீ போராடாதே. இச்சைக்கு விரோதமாய் போராடுகிற அந்த போராட்டத்திலே உனக்கு ஒரு சப்போர்ட் தேவை. ஜெப குழுவை நீ தெரிந்துக்கோ. சோதிக்கப்படலாம் என்ற இடத்துக்கு நீ போகாத. சோதிக்கப்படலாம் என்ற நபரோடு கூட உறவு கொள்ளாத. இன்னையிலிருந்து கட் பண்ணிரு. ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? கண்ணை பிடிங்கி போடுனார். என்ன சொன்னார்? கண்ணை பிடிங்கி. அப்படின்னா அந்த கண்ணை பிடிங்கி போடணும் அர்த்தம் இல்ல. உனக்கு இடரல் உண்டாக்குற எந்த காரியமா இருந்தாலும் சரிதான், அதை நீ வெற்றதுக்கு உனக்கு தைரியம் இருக்கணும். ஹalleluya, ஹalleluya. உன் இச்சையை தூண்டுகிற எந்த ஒரு காரியமா ஒரு என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப இந்த மாதிரி என்கிட்ட கேட்டான், எனக்கு இந்த இன்டர்நெட்ல இருந்து ஒண்ணுமே பண்ண முடியல, என்ன செல்போன் வச்சிருக்கேன்? பெரிய ஆண்ட்ராய்டு செல்போன். எதுல நெட் போர்னோகிராஃபி பாக்குறேன்? அதுல தான் பாக்குறேன் அப்படின்னா, ஒண்ணு உன் போனை மாத்து, இல்லாட்டி அதை டிசேபிள் பண்ணி விடு. அதையும் பண்ணாம இதையும் பண்ணாம நம்ம என்ன செய்ய முடியாது? ஒன்னும் செய்ய முடியாது. நீ எடுக்க வேண்டிய தீர்மானங்களை நீ என்று எடுக்க வேண்டும். இன்னைக்கு நிறைய ஊழியங்களை குறித்து நம்ம கேட்டோம், நேத்துல இருந்து கேட்டுட்டு இருக்கிறோம். புண்ணியங்களோட லைஃபை குறித்து பார்த்தோம். இன்னைக்கு நேத்து சௌரவோட டெஸ்டிமனி கேட்டோம், இன்னைக்கு சபரீஷோட டெஸ்டிமனி கேட்டோம், சாட்சியை கேட்டோம். தேவையை குறித்து ஆண்டவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். பிளஸ் பாரத் சிடி குறித்து பார்த்தோம். எவ்வளவு தேவைகள், எவ்வளவு மக்கள் மரித்துக் கொண்டே இருக்கிறார்கள். நீ இந்த பாலியத்துக்குரிய இச்சை விட்டு விலகி ஓடுறதுக்கு இன்னொரு ஆலோசனை நான் சொல்லட்டுமா? ஆண்டவருக்காக எதையாச்சும் செய்ய முற்படு. Do something for God. Start doing something for God. சும்மா வீட்டிலே உட்கார்ந்துகிட்டு சும்மா அதே பண்ணிட்டு சோம்பேறியா மாறாத. Be active. Hallelujah. ஆண்டவருக்காக வைராக்கியமா எழும்புகிற காலம் இது. எதையாச்சும் ஆண்டவருக்காக செய். என்னோடு கூட சொல்லுவீங்களா? Do something for God. பத்தாது. Do something for God. ஒரு வலது கை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். Do something for God. என்னோட do something for God. Do something for God. உனக்கு ஜெயம்தான். நீ செய்ய ஆரம்பி, உனக்கு ஜெயம்தான். தோல்வி உனக்கு கிடையாது. தோல்வி கடந்து போகும். ஹalleluya. ஆண்டவர் உன்னை ஒரு பெரிய ஒரு சாட்சி அனுப்பிட்ட போறார். பார்த்து எத்தனை உன்னை போல எத்தனை பேர் இன்னும் தட்கல முயற்சியில் எடுத்துக்கொண்டிருக்காங்க தெரியுமா? வெளியே வராதவங்க, அவங்களுக்கு நீ போ, சாட்சி சொல்லு. Do something for God. சோர்ந்து போகாத. நீ என்ன சரியாலையப்பா? அது யாரோட குரல்? யாரோட குரல் அது? நீ என்ன சரியாலையப்பா? யாரோட குரல் இது? பிசாசோட குரல். சொல்லு, நான் ஆண்டவருடைய பிள்ளை, நீ என்னை குற்றப்படுத்த முடியாது, உனக்கு அதிகாரம் கிடையாது. இயேசுவின் நாமத்தினாலே அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி உன் அதிகாரத்தை நீ பயன்படுத்து. நீ சாதாரணவன் அல்ல, நீ ஆள பிறந்தவன், நீ ஆண்டவருடைய பிள்ளை. உன்னுடைய வருகைக்காக தேசங்கள் காத்திருக்குது, உனக்காக மினிஸ்ட்ரிஸ் காத்திருக்குப்பா, உனக்காக பெரிய பெரிய ஸ்டேஜஸ் மேடையில காலியா இருக்குது, இன்னும் உனக்காக ஆத்துமாக்கள் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இருக்கிற இடத்துல நீ எதையாச்சும் ஆண்டவருக்காக செய். சும்மா இருக்கிற நேரத்தில் ஆண்டவருக்கு எதையாச்சும் நீ செய். ஓ, காலங்கள் கடந்து செல்லும், காலங்கள் கடந்து செல்லும். இந்த வாலிபம் திரும்பி வராது. எங்க சொந்த ஊர்ல ஒரு வயசான பாட்டியை நான் பார்த்தேன். என்கிட்ட கேட்டாங்க, வயசு என்னப்பா அப்படின்னாங்க. அப்ப எனக்கு 22 வயசு, நான் மிஷினரியா போயிருந்தேன். 22 பாட்டி அப்படின்னு. இந்த வயசுல மிஷினரியா போயிட்டீங்க, நல்லா காரியம் பண்ணீங்க, ஆண்டவர் என்னையும் ஊழியத்துக்கு அழைச்சாரு, எனக்கும் பாரத்தை கொடுத்தாரு. வாழ்க்கை ஃபுல்லா நான் அதை கீழ்ப்படியாம இருந்தேன். இன்னைக்கு எனக்கு என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு, குழந்தை இல்ல, நான் மட்டும் தனியா இருக்கேன், தனி வீடு, நடக்க கூட முடியல. ஆனா அந்த ஊழியத்தை நான் செய்யறதுக்கு ட்ரை பண்றேன். காலங்கள் கடந்து போகும் முன்பதே, உனக்கு கொடுக்கிற வாய்ப்புகள் கடந்து போகும் முன்பதே. இன்னைக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குப்பா, உன்னோட பைக் இருக்குது,
உன்ட பாக்கெட் மணி இருக்குது, எதற்காக? ஆண்டவருக்காக நீ செலவிடு. வைராக்கியமாய் நீ ஆண்டவருக்காக நிற்க நீ பழகிக்கொள். கிராம்ஸ்டைன்ஸ் 2 குமாரர்களோடு சேர்ந்து எரிக்கப்பட்டார்களே, இன்னொரு நாட்டு மக்கள் வந்து நமது தேசத்திற்காக தன்னோட வாழ்க்கையை கொடுக்கிற இந்த காலத்தில் நீ ஆண்டவருக்காக சொந்த ஊர்லயாச்சு நீ எதாச்சும் நீ பண்ணாட்டி ஆண்டவருடைய ரத்தத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். ஆண்டவர் சிலுவையில் சிந்தின ரத்தத்தை அவமாக்குகிற கிறிஸ்தவர்களா நாம் மறுபடியும் ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கிறோமா? அருமையான நண்பர்களே, டிசைட் டுடே, இன்னைக்கு நாம தீர்மானம் எடுப்போம். நான் போய் சும்மா இருக்க மாட்டேன். சொல்லுங்க எல்லாரும், நான் போய் சும்மா இருக்க மாட்டேன். I will do something for God. நீங்க சொல்றத பார்த்தால எனக்கு சந்தேகமா இருக்கு. I will do something for God. Hallelujah. கடைசியாக fight false world system. Fight the world. உனக்கு எதிரிகள் உன் சரீரம் இருக்குதுப்பா, உன் சரீரம் இருக்குது, பிசாசு இருக்கிறான். அது மாத்திரம் இல்ல, இந்த உலகமே உனக்கு விரோதமா போராடும், நரகமே உனக்கு விரோதமா வரும். இது வரைக்கும் நல்லா பேசிட்டு இருந்தவங்க எல்லாம் நாளையில இருந்து என்ன செய்ய மாட்டாங்க? நல்லா பேச மாட்டாங்க. ஒரு புது பிரச்சனை உனக்கு இப்ப காத்திருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. வெயிட்டிங் லிஸ்ட் 1, வெயிட்டிங் லிஸ்ட் 2 நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதை பார்த்து நீ பயந்து போகாத. உன்னை குறை சொல்லுவாங்க. ஒரு வசனத்தில் நம்ம வாசிப்போம், ரோமர் 12:2. இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியுங்கள். பவுல் தீமோத்தேயுக்கு இன்னொரு இடத்துல சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? நீ மாதிரியாய் நடந்துக்கொள், விசுவாசத்தில் அன்பிலும் கற்பிலும் என்ன செய், ஒரு மாதிரியாயிரு. உன் ஸ்டடீஸ்ல நீ எப்படி இருக்கணும்? நீ மாதிரியா இருக்கணும். மாதிரினா என்ன? ஆண்டவருக்கு விரோதமான ஞானம் கிடையாது. ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. ஆண்டவருக்கு விரோதமான ஞானம் கிடையாது. ஞானம் கிடையவே கிடையாது. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரிதான், நீ ஆண்டவர் பாதத்துல போய், ஆண்டவரே நீர் எனக்கு ஞானத்தை தாரும். இவர்கள் எல்லாம் உம்முடைய நாமத்தை அறியாமல் உம்முடைய நாமத்தை தூஷிக்கிறாங்களே, உம்முடைய ஞானத்தை தாரும். நான் ஃபர்ஸ்ட் வரணும், நான் டிஸ்டிங்ஷன் வரணும். நீ ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் உனக்கு தருவார். இதே ஜெபத்தை தான் நான் +2ல பண்ணேன். ஆண்டவரே இவங்கெல்லாம் ஆண்டவரை அறியாதவங்க, எனக்கு அறிவு ரொம்ப ஒண்ணும் கிடையாது, ஆனா எனக்கு நீர் ஞானத்தை தாங்க. நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான் எடுக்கணும், எனக்கு செகண்ட் ரேங்க்லாம் தேவை கிடையாது. நீங்க அப்படி என்னை உயர்த்துறப்ப இவங்களுக்கு எல்லாருக்கும் அன்பை பத்தி நான் வந்து சொல்றதுக்கு அது ஏதுவா இருக்கும், நாமத்தை உயர்த்துறதுக்கு அது ஏதுவா இருக்கும் சொல்லி கடைசி வரைக்கும் ஆண்டவர் அந்த ஃபர்ஸ்ட் லெவல்ல இருந்து செகண்ட் லெவலுக்கு வைக்கவே இல்லை. ஆண்டவருக்கு விரோதமான ஞானம் கிடையாது. என்ன பெரிய இங்கிலீஷ்ங்க, என்ன பெரிய கம்பெனி, என்ன பெரிய கேம்பஸ் இன்டர்வியூ, ஆண்டவருக்கு விரோதமான ஒன்றுமே கிடையாது. நீதான் ஹீரோ. ஹல்லேலூயா. ஆண்டவர் நாடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. யாரை பார்த்தும் பயப்படணும்னு அவசியம் இல்ல. பயங்கரமா இங்கிலீஷ்ல பேசிட்டு இருந்தாலும் சரிதான், பயங்கரமா அவங்களோட தோரணைகள்லாம் இருந்தாலும் சரிதான், உன்னை இன்டர்வியூ பண்றவங்க அவனை பயப்படுத்துற மாதிரி தான் இருந்தாலும் சரிதான், ஒன்றை நீ சொல்லு, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் பெரியவன், நான் பெரியவன், நான் பெரியவன் என்று நீ சொல்லு. அதுல பெருமைப்படுறதுல தப்பே கிடையாது. ஒருவேளை மித்தவங்க சொல்லுவாங்க சரியான ப்ரௌட் ஃபெல்லோவா இருக்கான்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல, இது பெருமை கிடையாது. நீ ஆண்டவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய். வேதத்தில் தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்தை குறித்து நாம் மேன்மை பாராட்டலாம். தைரியமாய் நீ சொல்லு. எல்லாரும் ஹார்ட் ஒர்க் பண்ண போறீங்க, போய் உங்க ஸ்டடீஸ்லயும் சரி உங்க கரியர்லயும் சொல்லி, ஆண்டவரே என்னை பார்த்தவன் கேட்கணும், எப்படா நீ படிக்கிற, எப்படி உன் லைஃப் எப்படி மாறுச்சுன்னு கேட்கணும். நான் வந்து சாட்சி சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம், நான் சாட்சி சொல்ல போறேன். ஆமென். அநேக வாலிபர்களுக்கு முன்பதாக ஒரு பெரிய சாட்சியாய் ஆண்டவர் உங்களை நிற்க போகிறார். ஆண்டவர் உங்களை உயர்த்துவார். ஆண்டுடைய வசனங்கள் என்ன தெரியுமா சொல்லுது? அவர் பிள்ளைங்க ஆண்டு என்னைக்குமே வாளாக்க மாட்டார். என்ன செய்வார்? அவரு தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். தைரியமா எல்லாரும் போக போறோம். இப்ப கடைசியா ஒரு எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம், பெரிய ஒரு வல்லமை நம்ம பெற்றுக்கொண்டு போக போறோம். ஏற்கனவே ஆண்டவர் எல்லாம் நம்ம அபிஷேகத்தை எல்லாம் செஞ்சிருக்காரு. இன்னொரு கடைசி ஒரு பிளஸிங், ஒரு 5 to 10 minutes. யாரும் பேசக்கூடாது. அகைன் யாரும் பேசக்கூடாது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களை இந்த பிரேயர்ல லீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அமைதியா நீங்க எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. அமைதியா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. யாரும் பேச வேண்டாம். ஒரு 5 to 10 minutes தான். 5 to 10 minutes தான். நல்ல கவனிங்க. யோவான் 16:33, உலகத்திலே உங்களுக்கு
ஒண்ணும் கிடையாது, சும்மா ஜாலியா இருக்கலாம் என்று சொன்னாரா? இல்ல, உலகத்துல உங்களுக்கு போராட்டம் உண்டு. நீ இப்ப யாரா போற? இங்க இருந்து யாரா போற? ஆண்டவருடைய பிள்ளையா நீ போற. அது மாத்திரமா, நீ ஆண்டவருடைய போர் சேவகனாய் போற. You are a soldier of Jesus Christ. உன்னுடைய அழைப்பே என்னது அழைப்பு தெரியுமா? சண்டை போடுறதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிற. உன் ஃப்ரெண்டோட கிடையாது, ஃப்ரெண்டோட கிடையாது. அதெல்லாம் பழைய காலம். யாரோட சண்டை தெரியுமா உனக்கு? சாத்தானோட. தைரியமா இருக்கணும். ஹalleluya. ஆண்டவருக்கு மாத்திரம் தான் பயப்படணும். ஆண்டவருக்கு மாத்திரம் தான் பயப்படணும். இன்னும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில இன்னும் சரியா ரட்சிக்கப்படாம இங்க இருந்திருக்கேன்னா, இதுதான் உனக்கு கொடுக்கப்படுகிற லாஸ்ட் சான்ஸ். ஒரு 10-20 பேர் இருப்பீங்க, நீங்க இந்த மெசேஜ் கொடுக்கறப்ப சிரிச்சிட்டு இருந்தீங்க. அவங்களுக்கு நான் கடைசியா சொல்றது, இதுதான் உனக்கு கொடுக்கப்படுற கடைசி சான்ஸ். இப்ப நீ கமிட் பண்ணி பிரேயர் பண்ணிரு. ஒருவராகிலும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த கேம்பஸ் வெளியே போறதுக்கு எப்படி வந்தியோ அப்படியே நீ போறியாப்பா? அந்த 20 பேர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கிறேன். தம்பி, நீ எப்படி வந்தியோ அப்படியே நீ போறியா? டோன்ட் வேஸ்ட் திஸ் சான்ஸ். திஸ் இஸ் தி லாஸ்ட் சான்ஸ். எல்லாருக்கும் நான் சொல்லிக் கொள்கிறது, ஆண்டவரே என்னை, ஆண்டவர் வசனம் நம்மளுக்கு இருக்குது, ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு இருக்கிறாரு, ஆண்டவருடைய கிருபை இருக்குது, இது போதும். பிசாசு உங்களை பார்த்து என்ன செய்வான் சொல்லியிருக்கிறேன்? என்ன செய்வான் சொல்லியிருக்கிறேன்? நடுங்குவான் பிசாசு. வசனத்துல நீ வேறு ஊன்ற பரிசுத்த ஆவியானவர் வல்லமையில் நிரம்ப தேவனுடைய கிருபையை சார்ந்து கொள்ள நரகம் உன்னை கண்டு நடுங்கும் என்பது சந்தேகமே கிடையாது. ஹalleluya. எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, ஒரு கடைசி ஒரு ஆசீர்வாதம் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்புங்க. ஒருவேளை எடுக்க வேண்டிய தீர்மானங்கள்லாம் எடுத்துரு. இப்பவே எடுத்துரு. நான் போய் அந்த செல்போனை தூக்கி குப்பையில போட போறேன், அந்த சிம்மை தூக்கி குப்பையில போட போறேன், அந்த நபர்கிட்ட போய் சொல்ல போறேன், என்ன முடியாது, இனிமே அழுதாலும் சரிதான், தற்கொலை பண்ணிட்டாலும் சரிதான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. உன்னை நம்பி 1000 ஆத்துமாக்கள் இருக்கு தம்பி. நீ உன்னை நம்பி 1000 ஆத்துமாக்கள் இருக்கு. நீ அந்த ஒரு ஆத்துமாக்காக வருத்தப்பட்டு இருக்கிற. 1000 ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிடும் நீ போகலன்னா. ஹalleluya. கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஹalleluya. ஆண்டவரே, நிரப்பு சுவாமி, உம்முடைய வல்லமையால் நிரப்பும். எல்லாரும் ஜெபிக்கலாம். ஹalleluya. தைரியமா இருக்க எனக்கு உதவி செய்யோ, தீர்மானங்களை எடுக்க எனக்கு உதவி செய்யோ. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நெடுந்த தோல்விகளுக்காக நன்றின்னு சொல்லு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, வாழ்க்கையில உள்ள ஃபெயிலியர்ஸ்க்காக நன்றி. தைரியமா சொல்லுங்க. என் வாழ்க்கையில நான் ஃபேஸ் பண்ண ஃபெயிலியர்ஸ்க்காக நன்றிப்பா. அதனாலதான் நீங்க இப்ப என் வாழ்க்கையில மகிமைப்பட போறீங்க. அதனாலதான் உங்களுடைய நாமம் மகிமைப்பட போகுது. அதனாலதான் என் வாழ்க்கையில ஆசீர்வாதம். என் தோல்வியே என் ஆசீர்வாதத்துக்கு காரணம். என் தோல்வியே என் ஆசீர்வாதத்துக்கு காரணமாக போகிறது. ஹalleluya. ஹalleluya. ஜெபம் பண்ணிக்கிட்டே இரு. ஹalleluya. ஹalleluya. ஆண்டவரே, கண்ண மூடி ஜெபம் பண்ணு தம்பி. அந்த 20 பேர், நான் சொன்ன 20 பேர், உன் பேர் எனக்கு தெரியாது. நான் இங்க ஸ்டேஜ்ல இருந்து உன்னை நான் பார்க்கல. ஆனா எனக்கு நல்லா தெரியும், நீ இன்னும் ஒப்பு கொடுக்கல. வெறுமையா நீ போறியா? இப்ப நீ ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா. இப்ப நீ ஜெபம் பண்ணிட்டு போயிரு. ஹalleluya. 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 ஜீசஸ் இயேசுவின் நாமத்தினாலே ஜெயம் உண்டு. தோல்வி இல்லை. நீ பார்க்கிற தோல்வியே கிடையாதுப்பா. It is just a starting point of a success. அது ஒரு உனக்கு வாழ்க்கைக்கு வெற்றியின் ஆரம்பப்படி. எல்லாரும் வாயில நல்ல வாஷங்கள் நிரம்பி தேவன் கூட வரங்களின் படி எல்லாரும் வாயில திறந்து கையை தட்டி ஓ ரபாலா பாதா ஷபாலா தீரமா கபாலா தரபாலா தரமா ஓ சந்தனா ரிவா கபாலா தரபாலா பரபத வெற்றி ரிபாலா பதரமா இந்த கணித்து கொண்டே இருக்கட்டும். வல்லமை இன்னும் இந்த பாடலை சேர்ந்து நம்ம பாட போறோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்,
நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய கொடியும் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார்ப்பா. வழிகளெல்லாம் சரியாயிரும். ப்ராப்ளம்லாம் மாறிப்போகுது. ஆசீர்வாதம், ஜெயம், விக்டரி, விடுதலை, விக்டரி. ஜெய கொடியும் அவர் நாமத்திற்கு ஒழுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை ஒழுங்கிடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியாவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று மாம்சமானவர் மேலோ ஆவியை ஊற்றுவேன் என்று உப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதாரி ஸ்தானம் சொல்வாரே. உப்பர்வாலிபர் யாவரும் தீர்க்கதாரி ஸ்தானம் சொல்வாரே. பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை அக்கினியின் வல்லமை பொழிந்திடும் வல்லமை உன்னதத்தின் வல்லமை ஆவியின் வல்லமை victory, வல்லமை உண்டு victory, உண்டு victory, victory, victory in the name of Jesus Christ. வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் உன் தோள்கள் இன்றோடு மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் உன் பாவக்கட்டுகள் முறியட்டும். இயேசுவின் நாமத்தில் உன் பாவக்கட்டுகள் முறிவதாக. உன் படிப்பில் மாற்றம், ஜெயம், வாழ்க்கை பெரிய மாறுதல். Jesus, ஜெய கிறிஸ்து ஜெயம், ஜெயம், நடத்திடுவார். victory, 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 ஜெயம். ஜெய கொடியும் ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு ஜெயம் அல்லேலூயா அவர் நாமத்திற்கு வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை இயேசுவே ரத்தத்தால் வல்லமை உண்டு உண்டு அந்த வல்லமை ரத்தம் இதுவரைக்கும் பிரேயர் பண்ணாதவங்க பிரேயர் பண்ணிரு 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 பண்ணிரு. வெறுமையா போயிடாத. எல்லாரும் எல்லாரும் ஒருவர் வெறுமையா போகக்கூடாது. யார் ஒருவரும் வெறுமையா போகாது. பிரேயர் பண்ணிருப்பா பண்ணிரு. கண்ண மூடி ஆண்டவரை கூப்பிட்டு Jesus, 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 I pray. ஆண்டவர் இன்றில் உன்னை ஜெயமாய் நடத்த போகிறார். தோல்வியை கண்டு துவன்று போகாது. ஆண்டவருடைய வசனத்தில் பலப்படு. ஒரு ஜெபக்குழுல சேர்ந்து கொள். ஜெபக்குழுல நீனே உருவாக்கு. தைரியமாய் உன் தோல்விகளை மேற்கொள்ள ஒரு பெரிய ஒரு எதிர்காலம் உனக்கு காத்திருக்குது. ஓ தேசங்களை ஆள பிறந்தவனே, நீ சாதாரணமானவன் அல்ல. உன் அதிகாரம் பெரிது. நீ தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளை. பயந்து போகாதே, சோர்ந்து போகாதே. தேவனோடு கூட இருப்பார். ஜெயமாய் நடத்துவார். ஆண்டவரே உம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. எல்லாரும் நன்றி செலுத்தலாம். ஆண்டவரே இந்த கேம்புக்கு கூட்டு வந்தீங்களா? நீங்க கூட்டு வந்தீங்க. 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 உடைய கிருபைக்காக நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி. உடைய கிருபைக்காக நன்றி ராஜ். உடைய கிருபைக்காக நன்றி. கிருபைக்காக நன்றி. பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த முகாமுக்காக கூட நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஊழியம் உம்முடைய ஊழியம் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே எங்கள் மத்தியில் வந்து இடைப்பட்ட கிருபைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம். தொடர்ந்து நீர் இவர்களை ஆண்டவரே உமது கிருபையின் வசனத்துக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கிருபையின் வசனம் இவர்களை கட்டுவதாக பெரிய காரில் நீ செய்ய வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொரு உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த டிராவல் எல்லாத்தையும் உம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இவர்கள் திரும்பி செல்லும் பொழுது இவர்களை ஆண்டவரே நீர் பாதுகாத்துக் கொள்வீராக. இரத்த கோட்டைகளை மறைத்துக் கொள்வீராக.
பொல்லாங்கனை உள்ளே ஆண்டவரே விரோதமாக வரும் பொழுது விசுவாசத்தில் உள்ளே பலப்படுத்துவீராக ராஜா. நீ மக்கள் அஸ்திரங்களை அவிழ்த்துப்படத்தக்கதான ஆண்டவரே விசுவாசம் என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. வேத வசனத்தின் பட்டயத்தை எடுத்துக் கொள்ளத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட உதவி செய்வீராக ராஜா. கிருபையை இவர்கள் சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. நீரை பொறுப்படுத்திக் கொள்ள ஆர்கனைஸ் பண்ண ஒவ்வொருடைய கருத்துல ஒப்பு ஃபேமிலிஸ் எல்லாத்துடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. உடைய பாதுகாப்பின் கருத்தின் கீழ் ஒவ்வொருவரும் வைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த வாகனங்கள் இங்கிருந்து போறப்ப உடைய கிருபையின் கீழ் இருக்கட்டும் சுவாமி. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 நீக ஸ்தோத்திரம் 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 ஓ நீரே ராஜாவே. ஹல்லேலூயா. துதி கனமாகி மயுமக்கே ஓ எல்லாமுமே துதி கனமாகி மயுமக்கே ஓ நீரே ராஜாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.